எல்லா பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் கோல் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் கோல் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. கோல் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலனா லைஃப்ல கோல் இல்லாத மனுஷனும் பிரேக் இல்லாத வண்டியும் கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்ததா சரித்திரமே இல்ல. ஏன் இந்த டயலாக் சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்க ஆபீஸ்க்கு போகணும்னு கார் எடுக்கிறீங்க. ஆனா உங்க கார்ல பிரேக் கட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? எங்கேயாவது முட்டிக்கிட்டு தான் நிக்கும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க கோல் இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க எதுக்கு படிச்சீங்க, எதுக்கு வேலைக்கு போறீங்க, எதுக்கு ஏர்ன் பண்றீங்க, ஏன் எதுக்கு வாழ்றோம், யாருக்காக வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கோல் இல்லாதவங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, எதுக்காக நீங்க வாழ்றீங்கன்னு. இதுக்கு அப்புறமாவது நீங்க கோலை பிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நான் கோல் எடுத்துட்டேன், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு. இதெல்லாம் தானே உங்க கோல். இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கிற காமனான கோல். உங்க கோல் இந்த மாதிரி இருக்க கூடாது. நீங்க எடுக்கக்கூடிய கோல் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எந்த மாதிரி இருக்கணும்னா, அடுத்த 5 இயர்ஸ்ல நான் 1 crore சேர்க்கணும், இல்ல அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல எனக்கு 2 crore இருக்கணும். இந்த மாதிரி நீங்க கோலை பிக்ஸ் பண்ணணும். இப்படி டைம் பீரியடோட இருக்கணும் உங்களோட கோல். அப்பதான் உங்க கோலை நீங்க எடுக்கிற டைம் பீரியட்குள்ள அச்சீவ் பண்ண முடியும்.